மாவட்டம் தாராபுரம் காமராஜர் பகுதி மற்றும் வடதாரை பகுதிக்கான பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி 2006 கட்டப்பட்டது. இப்போ 20 ஆண்டுகள் ஆகி போச்சு அந்த விடுதி கட்டி. அந்த விடுதி மிகவும் சேதமாகி ரொம்ப இடிந்து போற கண்டிஷன்ல, அதாவது இடிந்து எப்ப என்ன வேணாலும் அந்த விடுதி விழுகலாம், அந்த கண்டிஷன் இருக்குது. அதனால அது மட்டுமல்ல, அந்த விடுதியில சமூக விரோதிகள் குடிபோதைகள்ல ஈடுபடுறாங்க, இந்த மாதிரி சட்டவிரோதமா. அதனால அந்த விடுதியை மாணவர் விடுதி இடித்து விட்டு மக்கள் பயன்படும் விதமாக விவசாயிகள் அந்த பகுதியில நிறைய பேர் இருக்கிறாங்க. வடதாரி காமராஜபுரம் பகுதி மக்கள் விவசாயிகள் அதிகம். அவங்களுக்கு ஒரு பாம்பு கடித்தாலோ ஒரு நோய் வகை தொற்று உண்டானாலோ அவங்க அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு 5-4 கிலோமீட்டர் போக வேண்டிய சூழல் இருக்குது. அதனால அந்த மாணவர்களுடைய இதை இடித்து விட்டு அவங்களுக்கு பயன்படும் விதமாக அரசு சுகாதார மையத்தை கட்டி கொடுத்தாங்கன்னா அங்கேயே சிகிச்சை பெற்றுக்குவாங்க. இது எங்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்குது. தாராபுரம் பகுதியில் பல லட்சம் மதிப்பிலான அரசு கட்டிடம் பாழடைந்து இடியும் அபாயம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்காக பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரசு கட்டிடம் போதிய மாணவர்கள் இல்லாத காரணத்தால் பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டு பராமரிப்பு இன்றி சேதமடைந்து இடிந்த நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உயிர் சேதம் ஏற்படும் முன்பு கட்டிடத்தை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அல்லது பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தாராபுரம் வடதாரை காமராஜபுரம் இறைச்சி மஸ்தான் தெரு பகுதியில் அமைந்துள்ள இந்த கட்டிடம் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்காக சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சார்பில் பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி திறந்து வைத்த இந்த கட்டிடம் போதிய மாணவர்கள் சேராததால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் குறுகிய காலத்திலேயே மூடப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் பிறகு கட்டிடம் பயன்பாடின்றி பூட்டப்பட்ட நிலையில் இருந்ததால் பராமரிப்பு இல்லாமல் சுற்றுச்சுவர் சேதமடைந்ததுடன் கட்டிடத்தில் விரிசல்கள் ஏற்பட்டு இடியும் அபாயம் உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கட்டிட வளாகம் முழுவதும் முள் புதர்கள் சூழ்ந்திருப்பதுடன் விஷப்பூச்சிகள் தங்கும் இடமாகவும் மாறியுள்ளதாக மக்கள் கவலை தெரிவித்தனர். மேலும் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகள் இந்த இடத்தை விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வருவதால் எப்போது வேண்டுமானாலும் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கட்டிடம் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இப்பகுதியில் ஆதிதிராவிடர் மற்றும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வசித்து வருவதாகவும் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மழை காலங்களில் நோய் தொற்றுகள் அதிகரிக்கும் சூழலில் அப்பகுதி மக்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவலநிலை நிலவுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கான போதிய பேருந்து வசதியும் இல்லாததால் பொது மக்கள் சிரமம் அடைவதாக கூறப்படுகிறது. இதனால் பயன்பாடின்றி கிடக்கும் இந்த கட்டிடத்தை சீரமைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட மக்கள் பயன்பாட்டு மையங்களாக மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள், விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து திருமாரகு, பெயிண்டர் குணா உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் கூறியதாவது: பயன்பாடின்றி கிடக்கும் அரசு கட்டிடத்தை உடனடியாக ஆய்வு செய்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட கட்டிடம் பாழடைவதை தடுக்க அரசு தலையிட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும்.